அவர் எடப்பாடி பழனிசாமி தான் பேரு. ஆனா அங்க முதலமைச்சர் பதவியில் அவர் உட்கார்ந்து இன்னும் ஒரு வார்த்தை திறக்கல எங்கேயும். நேற்றுக்கு போய் ஜெயலலிதா சமாதியில் போய் எல்லாம் விழுந்துகிட்டு இருக்கான். யார் வந்தாலும் இப்ப ஜெயலலிதா சமாதியில் போய் விழுந்து ஒரு ஃபேஷனா போச்சு. இப்ப அவங்களுக்கு அது ஒரு குற்றவாளி சமாதிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. மக்களுக்கு இப்ப யாரும் எடுத்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது. மக்கள் இன்றைக்கு எல்லா விஷயங்களும் தெரிந்திருக்கிறார்கள். யார் யாருக்காக போராடுகிறார்கள் தெரிந்திருக்கிறார்கள். இந்த அரசு மக்கள் விரோத அரசு. இந்த அரசு சிறையில் இருக்கிற சசிகலாவை பினாமி அரசு. இந்த அரசு இங்க இருக்கிற அந்நிய செலவாணி குற்றவாளி டிடி தினகரனுடைய ரிமோட் கண்ட்ரோலில் நடைபெறுகிற அரசு. ஆகவே இந்த அரசை நாங்கள் தூக்கி எறிய வேண்டிய நிலையில் இருக்கிற காரணத்தால் தான் எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் வலிமையாக்க வேண்டியது இருக்கிறது. கவர்னர் அவர்கள் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஒரு அரசுக்கு உத்தரவு வழங்கிய பிறகு அந்த பெரும்பான்மையை 15 நாட்களுக்குள் நிரூபிக்க வேண்டும் என்று அவர் ஆணை பிறப்பித்திருக்கிறார். இவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை ஒரு 10 நாட்களாக கொண்டு போய் கூவத்தூர் என்கிற ஒரு இடத்தில் ஒரு ரெசார்ட்டில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். தொகுதி பக்கம் அவர்களை செல்ல விடாமல் கடத்தி வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையிலே 48 மணி நேரத்திற்குள் சட்டமன்றத்தை கூட்டி மெஜாரிட்டி நிரூபிப்பதற்கான அவசியம் இல்லை. இருந்தாலும் சபாநாயகரும் அவருடைய ஆட்களாக இருக்கிற காரணத்தினால் அந்த கூட்டத்தை கூட்டுகிறார்கள். நாங்கள் எங்கள் கோரிக்கையை என்ன வைத்தோம் என்று சொன்னால், 10 நாட்களாக சிறை வைப்பது போல பிணை கைதிகளாக இந்த சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருந்தீர்கள். ஆகவே இவர்களை எல்லாம் சுதந்திரமாக அவரவர்கள் தொகுதிகளுக்கு சென்று தொகுதி மக்களுடைய அவர்களுடைய கோரிக்கைகளை அவருடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு இந்த சட்டமன்றத்துக்கு அவர்கள் வர வேண்டும். ஆகவே இந்த வாக்கெடுப்பை கவர்னர் 15 நாள் டைம் தந்திருக்கிறார். ஆகவே அந்த 15 நாட்களுக்குள் ஒரு நாள் வைத்துக் கொள்ளலாம் என்கிற போது இன்னும் ஒரு வார காலம் கழித்து அடுத்த சனிக்கிழமை என்று நீங்கள் இந்த வாக்கெடுப்பை வைத்துக் கொள்ளலாம். ஆகவே அதற்கான முயற்சியில் இந்த அரசு இறங்க வேண்டும். சபாநாயகர் அதற்காக உத்தரவு பிறப்பிக்க வேண்டும். அப்படி ஒருவேளை இல்லை நாங்கள் எல்லாம் வந்துவிட்டோம், நாங்கள் வாக்களித்தே தான் தீர வேண்டும் என்று சொன்னால் ரகசிய வாக்கெடுப்பு, ஒரு பெட்டியை வைத்து அவர்களுக்கு ஓட்டு போடுவதற்கு ஒரு ரகசிய வாக்கெடுப்பு. உடனே சபாநாயகர் சொல்றார், ரெண்டையும் செய்ய முடியாது, ரகசிய வாக்கெடுப்பு என்பது முறை இல்லை என்றார். கிடையவே கிடையாது சட்டமன்றத்தின்றார். நான் உங்களுக்கு ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகிறேன். ராஜ்யசபா தேர்தல் என்று ஒன்று நடக்கும் தமிழ்நாட்டில். ஒரு 6 ராஜ்யசபாவுக்கு எம்பிக்கு தேர்தல், எம்எல்ஏக்கள் ஓட்டு போடுவாங்க. இல்லை 4 ராஜ்யசபாவுக்கு ஓட்டு போடுவாங்க. போட்டி இல்லைன்னா ஓட்டு போடுவாங்க, தேர்ந்தெடுத்துருவாங்க. போட்டின்னா ஓட்டு போடுவாங்க. அப்படி போட்டின்னு வர காலத்தில் இதே மாதிரி பொட்டி வச்சுதான் எம்எல்ஏக்கள் நாங்கள் போய் ஓட்டு போடுவோம். அப்ப மட்டும் தெரியுதா பொட்டி வச்சா ஓட்டு போடலான்னு? ஆகவே ரகசிய வாக்கெடுப்பு எதற்காக கேட்கிறோம்னா, எம்எல்ஏக்கள் சுதந்திரமாக இல்லை என்கிற அந்த கருத்து பரவலாக இருக்கிற காரணத்தினால் ஜனநாயகம் அங்கே நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம். 11 மணி வரையிலே குரல் கொடுத்துக் கொண்டிருந்த எங்களை சபையை 1 மணிக்கு ஒத்தி வைக்கிறார். 1 மணிக்கு சபை மீண்டும் கூடியதும் மீண்டும் இதே கருத்தை நாங்கள் வற்புறுத்துகிறோம். இந்த கருத்துக்கு அவர் உடன்பட மாட்டேன் என்று சொல்கிற பொழுது எங்களை சபை காவலரை விட்டு வெளியேற்றுவேன் என்று சொல்லுகிறார். வெளியேற்றுவேன் என்று சொல்லுகிற பொழுது அந்த நேரத்திலே எங்கள் மீது தள்ளுமுள்ளு செய்கிறார் காவலர்கள். எங்களுடைய கட்சியினுடைய சட்டமன்றத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களுக்கு இவர்கள் எல்லாம் சேர்ந்து அவரை தூக்கி வெளியிலே கொண்டு வந்து வீசிய காட்சிகளை தொலைக்காட்சிகளில் எடுக்க முடியவில்லை என்றாலும் தூக்கி வந்த காட்சிகளையாவது கடைசியில் அவர்கள் வெளியிலே எடுத்தார்கள். ஆகவே அவரை கடுமையாக தாக்கித்தான் வெளியிலே அனுப்பினார்கள். ஜனநாயகத்தில் இப்படி எல்லாம் நடக்குன்னு யாரும் எதிர்பார்க்கல. நாங்களாம் சபைக்கு போறது பயமா இருக்கு. இப்பெல்லாம் சபைக்குள்ள போயிட்டு வெளியே வர வரைக்கும் பயமா இருக்கு. அந்த அளவிற்கு இந்த சட்டமன்றம் ஒரு கேலி கூத்தாக கவர்னர் நியமித்த அந்த ஆணையை ஏற்காமல், எதிர்கட்சிகளே இல்லாமல் ஒரு ஆளுங்கட்சி மாத்திரமே அங்கே கூடி அவர்களுக்குள்ளாகவே ஓட்டெடுப்பு என்ற பெயரை நடத்தியிருப்பது இது வேடிக்கையானது. இதை கவர்னர் நிச்சயமாக ரத்து செய்துவிட்டு மறு தேர்தலை நடத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். இதற்கு நாங்கள் மாத்திரமல்ல, இளைஞர்கள், மாணவர்கள், தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பேர் இந்த கோரிக்கை ஆதரிக்கிறார். காரணம், சிறையில் வைக்கப்பட்டிருக்கிற ஊழல் குற்றவாளி சசிகலா அவருடைய பினாமி ஆட்சி இது என்ற காரணத்தினால் ஊழல் குற்றவாளியினுடைய ஆட்சி தொடரக்கூடாது, ஊழலை ஒழிக்க வேண்டும் என்று பேசுகிற அத்தனை பேரும் இந்த ஆட்சி தொடரக்கூடாது என்பதற்காக ஒரு ஊழல் சாம்ராஜ்யத்தினுடைய சக்கரவர்த்தியாக சுப்ரீம் கோர்ட்டால் தண்டிக்கப்பட்டிருக்கிற சசிகலா, மறைந்து போன ஜெயலலிதாவும் தண்டிக்கப்பட்டவர் தான், அவரும் குற்றவாளி தான். ஆனால் அவரை போலவே இவரும் அவர் இறந்து விட்டார். ஆகவே அவர் அந்த இடத்துல இல்லை. சசிகலா, இளவரசி, சுதாகரன் 3 பேரும் 4 வருட குற்றவாளி, தண்டனை பெற்ற குற்றவாளி என்று சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். 10 கோடி ரூபாய் அபராத அறிக்கை இருப்பார். இவர்களுடைய தலைமையில் ஒரு ஆட்சி, அதை ரிமோட் கண்ட்ரோல் மூலம் இவர்கள் ஆட்சி செய்வதற்காக
அவர்கள் இந்த பணியை செய்கிற போது இதை கண்டிக்க வேண்டிய சூழ்நிலை எங்களுக்கு வருகிறது. அதைத்தான் பொதுவாக இருக்கிற பொதுவானவர்கள், சினிமா பிரபல நட்சத்திரங்கள் அதை கண்டிக்கிறார்கள். ஆகவேதான் நாங்கள் நேற்றைக்கு கவர்னரை போய் சந்தித்தோம். கவர்னரை நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார். பிறகு காந்தி சிலையிலே வந்து நாங்கள் எங்களுடைய உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்தோம். பிறகு காவல்துறை அங்கேயே வந்து எங்களை கைது செய்து மாலையில எங்களை கைது செய்து இரவு 9 மணிக்குத்தான் வெளியீடு செய்தார்கள். பிறகு இன்று காலையில் எம்எல்ஏக்கள் எல்லாம் கூடி தமிழ்நாடு முழுவதும் வருகிற 22 அன்று புதன்கிழமை அன்று ஒரு மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை தமிழகம் முழுவதும் நடத்த இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஜனாதிபதியையும் எங்களுடைய தளபதி சந்திப்பதற்கு நேரம் கேட்டுக் கொண்டிருக்கிறார். அங்கேயும் போக இருக்கிறோம். இதை சும்மா விட போவதில்லை. உச்சநீதிமன்ற வரையிலே சென்று இந்த தேர்தல் செல்லாது என்று நாங்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு அரசாங்கம் இன்றைக்கு நடக்கவில்லை. இன்னும் சொல்ல போனா இந்த அரசாங்கத்தை சிறையினுடைய ஆட்சின்னு தான் சொல்லலாம். ஜெயிலிருந்து நடக்கிற ஒரு ஆட்சி, ஒரு சசிகலா நடத்துற ஆட்சி. இந்த ஆட்சி வேணுமா என்பதை மக்கள் தான் சிந்திக்க வேண்டும். எங்களால் முடிந்தவரை போராடி கொண்டிருக்கிறோம். மக்கள் தான் எங்களை ஆதரிக்க வேண்டும். மக்கள் தான் இதை தூக்கி எறிய வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ பிரச்சனைகள் தமிழ்நாட்டிலே வறட்சி மாநிலமாக அறிவித்திருக்கிறார்கள். தண்ணீர் இல்லை, குடிக்க தண்ணீர் இல்லை, எல்லா மாவட்டமும் பஞ்சமாகிவிட்டது. மத்திய சர்க்காரத்தில் வறட்சி நிதி கேட்டு சென்ற மாதமே போன முதலமைச்சராக இருந்த பன்னீர்செல்வமே வறட்சி மாவட்டம்னு அறிவிச்சிட்டு போயிட்டாரு. இன்னும் மத்திய சர்க்கார் ஒரு காசு கொடுக்கல. வர்தா புயல் வந்தது. அந்த வர்தா புயல் வந்தப்ப அதுக்கு ஏற்பட்ட சேதாரத்துக்கு மத்திய அரசு இன்னும் ஒரு பைசா கூட அட்வான்ஸ் பணம் கொடுக்கல. நமக்கு எல்லாமே மாநில அரசு தான் செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆக மத்திய அரசு கிட்ட கையேந்துகிற நிலையில இன்னைக்கு மாநில அரசு இருக்கு. மத்திய அரசு கிட்ட எல்லாத்துக்கும் நிதி கேட்கிறோம். இன்னைக்கு வர்தா புயல் நிதி கேட்டிருக்கோம், அதே போல வறட்சிக்கு நிதி கேட்டிருக்கிறோம். இப்படி பல சம்பவங்கள்ல நம்ம நிதி கேட்டுட்டு இருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் ஒரு அரசாங்கம் இல்லை. அரசாங்கம் இல்லாத மாத்திரம் இல்ல, ஊழல் செய்கிற அரசாங்கமா வர இருக்கு இந்த அரசாங்கம். மக்கள் பணியை கவனிக்கல. சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போய் கிடக்குது. எங்கு திரும்பினாலும் கொலை நடந்துகிட்டே இருக்கு. ஆகவே இந்த அரசை தூக்கி எறிந்து விட்டு மக்கள் மன்றம் மூலமாக நாங்கள் மீண்டும் ஆட்சியை பிடிப்போமே தவிர இப்படி கொள்ளைப்புறமாக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி ஆட்சியை பிடிக்கிற எண்ணம் இருந்திருந்தால் நாங்கள் எப்பொழுதும் அந்த வேலையை செய்திருப்போம். ஆனால் அந்த வேலையில் எங்களுக்கும் இல்ல, திமுகவுக்கு தலைவர் கலைஞர் தலைமையில் இருக்கிற திமுகவுக்கு என்றைக்கும் அந்த நம்பிக்கை இல்லை. ஆகவே எங்கள் கடமை இன்றைக்கு செய்திருக்கிறோம். மக்களுடைய பிரச்சனையை நாங்கள் சட்டமன்றத்தில் போய் சொல்லியிருக்கிறோம். அதற்காக நாங்கள் தாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் மக்களுக்காக இதையும் தாங்கிக் கொள்வோம். ஆனால் மக்கள் இதை தாங்கக்கூடாது. இந்த ஆட்சியை தூக்கி எறிவதற்கு மக்களே இறங்கி வீதியிலே போராட வேண்டும். இந்த 122 எம்எல்ஏக்கள் அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அந்த 122 பேர் ஊருக்கு வருவார்கள், அந்தந்த தொகுதிகளுக்கு போவார்கள். அந்த தொகுதி மக்கள் அவர்களை பார்த்து கேட்க வேண்டும். அந்த தொகுதி மக்கள் அவர்களை அந்த தொகுதிக்குள்ளேயே விடக்கூடாது. அப்படி ஒரு மரியாதை, அப்படி ஒரு சுயமரியாதையை மக்கள் எடுத்துக்கொண்டு அவரவர்களும் இந்த நாட்டில் ஊழலை ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை எடுத்துக் கொள்வார்களேயானால் கண்டிப்பாக ஜனநாயகம் வெல்லும். ஆகவே ஜனநாயகம் வெல்லுகிற பட்சத்தில் இங்கே ஒரு நல்லாட்சி மலரும். இந்த ஆட்சி தூக்கி எறியப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.